ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அவர் அங்கிருந்த தொழுகை மேடுகளின் அர்ச்சகர் அனைவரையும் பலிபீடத்தின் மேல் கொன்றார். அப்பலிபீடத்தின் மேல் மனித எலும்புகளை சுட்டெரித்த பின் அவர் எருசலேமுக்கு திரும்பி சென்றார். இதே போல தான் குருக்களை கொன்று குவிப்பான் என்று சொன்ன அந்த இறைவாக்கு இங்கே நிறைவேறுகிறது. அந்த தொழுகை மேடுகளின் அர்ச்சகர்களையும் பலிபீடங்களிலே கொன்று அந்த பலிபீடங்கள் மேல் மனித எலும்புகளை சுட்டரித்தான். அதன் பின் எருசலேம் திரும்பினான். மனித எலும்புகளை சுட்டரிப்பது என்றாலே அதை தீட்டுப்படுத்துவது என்று பொருள். இப்போ தீட்டுப்படுத்தியதை மீண்டும் யாரும் தொட முடியாது. அதாவது இப்படிப்பட்ட வழிபாடுகள் மீண்டும் அதே இடத்தில் நடைபெறக்கூடாது என்பதனுடைய ஒரு சூழலைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. அந்த அளவுக்கு அவருடைய சீர்திருத்த சிந்தனைகள் எல்லாம் மிக வலிமையாகவும் நாடு கடந்தும் இருந்தது. தென்னாட்டில் மட்டுமல்ல, வடநாட்டிலும் யோசியா சீர்திருத்தங்களை செய்வதிலே அவன் சளைக்காமல் இருந்தான் என்பதை சுட்டி காட்டுகிறது. இப்பொழுது அடுத்த பகுதிக்கு போகிறோம். 4வது பகுதி, பாஸ்கா விழா கொண்டாடுதல். 23ஆம் அதிகாரம் 21 முதல் 23 3 வசனங்கள் இருக்கிறது. பாஸ்கா விழா கொண்டாடுதல் அந்த தலைப்பில். இதனுடைய ஒத்தமை பகுதி 2 குறிப்பேடு 35 1 முதல் 19 வரை இருக்கிறது. பிறகு அரசர் யோசியா மக்கள் எல்லோரையும் பார்த்து, இவ்வுடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டுள்ளது போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பாஸ்காவை கொண்டாடுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆக 21ஆம் வசனம் பாஸ்கா விழாவை பற்றிய குறிப்பை சொல்லுகிறது. நம்ம யோசுவா காலத்தில் பாஸ்கா வாக்களிக்கப்பட்ட நாட்டில் நுழைந்தவுடனே கில்காலில் கொண்டாடப்பட்டதை பற்றி அறிந்திருக்கிறோம். அதாவது முதல் பாஸ்கா கொண்டாடப்பட்டது எகிப்தில். 2வது பாஸ்கா 2ஆம் ஆண்டு இவர்கள் சீனாய் மலை அடிவாரத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் முதல் மாதம் நீசான் மாதம் 15ஆம் நாள் கொண்டாடினார்கள். அதை கொண்டாடிவிட்டு தான் அடுத்த மாதம், அதாவது நீசானுக்கு அடுத்த 2வது மாதம் அவர்கள் புறப்பட்டு வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி பயணம் செய்தார்கள். அன்றிலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைவது வரை பாஸ்கா கொண்டாடவில்லை. மீண்டும் அவர்கள் பாஸ்கா கொண்டாடியது வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைந்து அந்த பாஸ்கா விழா வந்தபோது கில்காலில் அவர்கள் பாஸ்கா விழா கொண்டாடினார்கள். அதன் பிறகு சாமுவேல் காலம் வரை அவர்கள் கொண்டாடவில்லை. சாமுவேல் காலத்தில் மீண்டும் பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டது. ஆனால் சாமுவேல் காலத்தில் எவ்வளவு ஆண்டுகள் கொண்டாடப்பட்டது குறிப்பில்லை. மீண்டும் அது நிறுத்தப்பட்டது. தாவீது காலமோ சாலமோன் காலமோ அல்லது அதுக்கு பின்னால் வந்த காலத்திலோ பாஸ்கா விழா கொண்டாடியதற்கான அறிகுறியே இல்லை. இந்த திருச்சட்ட நூல் வாசிக்கப்பட்ட பிறகுதான் யோசியா என்ன செய்கிறான், மீண்டும் நாம் பாஸ்கா விழா கொண்டாட வேண்டும் என்றால் இந்த சட்டம் நமக்கு பாஸ்கா விழா கொண்டாட வேண்டிய தேவையை சொல்லுகிறது. இது வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள், நினைவு கூறத்தக்க நாள். இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையை பெற்ற அந்த நிகழ்வை நமக்கு படிப்பிக்கின்ற நாள். எனவே இதை நம்ம விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறான் யோசியா, இந்த விழாவை கொண்டாட மக்களை பணிக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். பாஸ்கா விழாவை மீண்டும் உள்ளே கொண்டு வருகிறான். பாஸ்கா விழா கொண்டாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறான். இவன் காலத்து பிறகு எவ்வளவு காலம் நடந்தது என்று நமக்கு தெரியாது. மீண்டும் அவர்கள்
நாடு கடத்தப்பட்ட பிறகு திரும்பி வந்த பிறகுதான் பாஸ்கா விழாவே கொண்டாடுகிறார்கள். அதனால் நாடு கடத்தப்பட்ட போது பாஸ்கா விழா கொண்டாடக்கூடிய வாய்ப்பே இல்லை. எனவே அதன் பிறகு எஸ்ரா நெகேமியா காலத்தில் தான் மீண்டும் பாஸ்கா விழா கொண்டாடப்படுகிறது. அதற்கான சட்டத்திட்டங்கள் எல்லாம் புதிதாக வருகின்றது. அதனால் பாஸ்கா விழா என்பது தொடர்ந்து கொண்டாடப்பட்ட விழா அல்ல. அந்த செய்தி தான் இங்கே முக்கியமானது. யாராவது ஒரு குறிப்பிட்ட அரசர் வருகிறார் அல்லது குறிப்பிட்ட நபர் வருகிறார், அவர் இதனுடைய தேவையை உணர்த்துகிறார். அந்த காலத்தில் மக்கள் உணர்வு கொண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த பாஸ்கா விழா. யாருடைய காலத்தில் கொண்டாடப்படுகிறது? யோசியா காலத்தில் மக்கள் எல்லாரையும் அவர் அழைத்து, இப்படி தான் உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருக்கிறது, அதனால் நாம் எல்லாம் பாஸ்கா கொண்டாடுவோம் என்று கட்டளையிடுகிறான். 22 இஸ்ரேலுக்கு தலைமை தாங்கிய நீதி தலைவர்களின் காலம் தொட்டு இஸ்ரேல் யூதா அரசர்களின் எல்லா காலங்களிலும் இத்தகு பாஸ்கா கொண்டாடப்பட்டதில்லை. ஆக நான் ஏற்கனவே சொன்னது போல நீதி தலைவர் சாமுவேல் அவர் காலம்தான் கடைசி காலம். அவருக்கு பிறகு ஏறக்குறைய அவருடைய காலம் என்பது 1090. 1090 622 வரை பாஸ்கா விழா கொண்டாடப்படவில்லை. 622 என்று கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் யோசியா எப்பொழுது கொண்டாடின என்ற எந்த ஆண்டு கொண்டாடின குறிப்பு இல்லை. அவர் 10 ஆண்டுகள் சீர்திருத்தம் செய்திருக்கிறார். ஒருவேளை சீர்திருத்தனுடைய முடிவாக இருக்கலாம். அப்படின்னு போனால் இந்த 22 10 கழிக்கணும். 10 கழித்தால் 612. ஏறக்குறைய அதை ஒட்டிய காலத்தில் தான் 612 15 அதை ஒட்டிய காலத்தில் தான் மீண்டும் பாஸ்கா விழா கொண்டாடப்படுகிறது. அப்படின்னா எவ்வளவு காலம்? ஏறக்குறைய 500 ஆண்டுகள் கழித்து தான் இந்த பாஸ்கா விழாவே கொண்டாடப்படுகிறது. 500 ஆண்டுகளாக பாஸ்கா விழா கொண்டாடப்படவில்லை என்பதை தெள்ளத் தெளிவாக இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது. தொடர்ந்து யோசியா ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் எருசலேமில் ஆண்டவரின் இந்த பாஸ்கா கொண்டாடப்பட்டது. இங்கே தெளிவு வந்து விட்டது. 23ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? 18ஆம் ஆண்டு. அப்படி 18ஆம் ஆண்டுனா 622. அப்போ பாஸ்கா விழாவும் இணைச்சட்ட நூலை இவர்கள் வெளிக்கு கொண்டு வந்த அந்த ஆண்டும் ஒரே ஆண்டு. இப்போ நிச்சயமாக நம்ம யோசியா இருந்த காலமெல்லாம் இந்த விழா கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும். 622 அவனுடைய இறப்பு காலம் வரை கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும். அதன் பிறகு கொண்டாடப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நாடு கடத்தப்படுகிறார்கள். அதன் பிறகு அரசர்களுக்குள்ளே குழப்பம். அதை பற்றி நம்ம பார்ப்போம் பின்னால். இப்போ யோசியா இறந்தது 609. அவனுடைய காலம் வரை இந்த விழா கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும். எனவே 622 18ஆம் ஆண்டு அவன் ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து, அவன் ஆட்சி பொறுப்பேற்ற 18ஆம் ஆண்டு என்றால் 622. 40 22 கழித்தால் 18 ஆண்டுகள். எனவே 622 இந்த பாஸ்கா விழா மீண்டும் கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த குறிப்போடு அந்த பகுதி நிறைவு பெறுகிறது. இப்பொழுது 5ஆம் பகுதி யோசியாவினுடைய பிற சீர்திருத்தங்கள். அது ஒரு 2 வசனங்கள் இருக்கிறது. 24 25. குரு இலக்கியா ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுத்த நூலில் எழுதப்பட்டிருந்த திருச்சட்டத்தின் சொற்களை நிறைவேற்றும்படி யூதா நாட்டிலும் எருசலேம் நகரிலும் இருந்த மந்திரவாதிகளையும் குறி சொல்வோரையும் குல தெய்வங்களையும் சிலைகளையும் எல்லா அருவருப்புகளையும் யோசியா அகற்றினார். ஆக இது பிற சீர்திருத்தங்களை பற்றி சொல்லுகிறது. வெறுமனே கடவுள் வழிபாடுகள், அதாவது பிரதெய்வ வழிபாட்டை மட்டும் அவன் வேறறுக்கவில்லை. இன்னும் பல செயல்களை அவன் யூத நாட்டிலிருந்து வேறறுக்க விரும்பினான். குறிப்பாக மந்திரவாதிகள், குறி சொல்பவர்கள், குலதெய்வங்களையும் சிலைகளையும் எல்லா அருவருப்புகளையும். ஆக மந்திரவாதிகள் மட்டுமல்ல, குறி சொல்பவர்களை மட்டுமல்ல, தங்களுக்குள்ளே சில குலதெய்வங்களை வைத்திருப்பார்கள். குலதெய்வங்கள் என்றால் வீடுகளுக்குள்ளே சின்ன சின்ன
எப்போடு என்று அழைப்பார்கள். எப்போடு என்றால் நமக்கு பிரியமான தெய்வங்கள். அந்த தெய்வங்களை தனிப்பட்ட விதத்தில் வைத்துக்கொள்வது, அவர்கள் வழியாகத்தான் குறி சொல்லுவது அல்லது மந்திரம் செய்வது. எனவே இந்த குல தெய்வங்களையும் சிலைகளையும், அதே மாதிரி சிலைகளையும், சின்ன சின்ன சிலைகள், அதாவது நம்ம வெளியில் பார்ப்பதெல்லாம் பெரிய தெய்வங்கள், இதெல்லாம் சிறு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சிறு தெய்வ வழிபாடு. பெருந்தெய்வ வழிபாடு என்பது பெரிய கடவுள்கள், பெரிய கடவுள்கள். இஸ்ராயல் மக்கள் மத்தியிலும் இந்த சிறு தெய்வ வழிபாடுகள் இருந்தது. இதற்கு உதாரணம் எங்கே இருக்குன்னா, நமக்கு நீதித்தலைவர்களுடைய புத்தகத்தில் கடைசி பகுதி, அங்கே இந்த தானிலிருந்து வந்த ஒருத்தர் இந்த சிறு தெய்வ வழிபாட்டுக்குரிய பொருளை கொண்டு விடுவார். அந்த நிகழ்ச்சி அங்கே சொல்லப்படும். இதே போல சிறு தெய்வ வழிபாடுகள் எல்லாம் யூதர் மத்தியிலே பிரபலியமாக இருந்தது. இவற்றையெல்லாம் முழுமையாக அகற்றுகிறார் யோசியா. அப்போ ஒரு தெய்வ வழிபாடு மட்டும்தான். அந்த ஒரு தெய்வ வழிபாடு யாரு? யாவே மட்டும்தான். அது அந்த யாவை வழிபாடு எங்கே தான் இருக்கணும்? எருசலேமில் இருக்கணும். எந்த சிலைகளும் இருக்கக்கூடாது. ஆக இவருடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கிறது. இணைச்சட்டம் என்ன சொல்லுகிறதோ அந்த இணைச்சட்டத்தினுடைய சொல்படி, அந்த வாக்குப்படி நாட்டை நான் ஆள வேண்டும். அதனால தான் அவன் சொன்னால், இந்த இணைச்சட்டத்தை வாசித்த பிறகு இந்த சட்டம் நம்முடைய நாட்டினுடைய புதிய சட்டமாக மாறுகிறது. இனிமேல் நம்ம நாடு இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் செல்லும் என்பதை அவன் அறிவித்தான். அதற்கு அனுப்பிசகாமல் அவன் செய்து காட்டுகிறான். ஏறக்குறைய பொதுவான சீர்திருத்தங்கள் முடிச்சுட்டு இப்பொழுது பிற சீர்திருத்தங்களுக்கு செயல்படுத்துவதற்கு வருகிறான். அவற்றிலே முக்கியமானதுதான் நாம் சுட்டிக்காட்டிய மந்திரவாதிகளையும் குறி சொல்பவர்களையும் அழித்தொழிப்பது, குலதெய்வங்களையும் சிலைகளையும் முழுவதுமாக வேறறுப்பது. தொடர்ந்து 25, இவரை போல் தம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் மோசேயின் சட்ட நூலுக்கேற்ப ஆண்டவர் பால் திரும்பிய அரசர் அவருக்கு முன் இருந்ததுமில்லை, அவருக்கு பின் தோன்றியதும் இல்லை. குறைய தாவீதை கூட யோசியாவோடு ஒப்புமைக்க முடியாத அளவுக்கு யோசியா உயர்ந்து நிற்கிறார். அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தாவீதை மாபெரும் அரசர் என்று சொல்லுவார்கள். ஆனால் இவன் செய்த சீர்திருத்தங்களை எல்லாம் நம்ம அடிப்படையில் வைத்து பார்க்கிற போது, ஒன்று, நம்ம யோசியா வாழ்ந்த காலம் மிக மோசமான காலம். தாவீது காலத்தோடு ஒப்பிடுகின்ற போது, தாவீது காலத்தில் இஸ்ராயல் மக்கள்கிட்ட இருந்த எழுச்சி, அவர்களிடத்தில் இருந்த ஒரு ஒற்றுமைத்தன்மை, யாவை மீது அவர்களுக்கு இருந்த பற்று இந்த காலத்தில் இல்லை. ஒன்று, வடநாடு முழுவதுமாக யாபையை விட்டு ஒதுங்கிவிட்டது. அது ஏறக்குறைய பல தெய்வ வழிபாடு போலவே மாறிவிட்டது. அது ஒரு குழப்பமான ஒரு சூழல். தென்னாடும் எல்லா தெய்வ வழிபாட்டையும் நடத்துகிற ஒரு நாடாக மாறிவிட்டது. அந்த சூழ்நிலையில் இவற்றையெல்லாம் வேறறுத்து மீண்டும் யாவை வழிபாட்டை ஒருவன் கொண்டு வருகிறான் என்றால் அது மாபெரும் மாற்றல். எல்லாவற்றையும் அழிச்சு கிழிச்சு திரும்ப ஒன்றை உருவாக்குவது. தாவீதுக்கு அப்படி இல்லை. ஏற்கனவே இருக்கிறத சமநிலைப்படுத்துவது. ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை. எல்லாமே குழம்பி போய் கிடக்கிறது. அந்த குழம்பிய குட்டையில் இவனும் சேர்ந்து மீன் பிடிக்கிறது போல இவன் என்ன பண்ணுறான்? அந்த குட்டையே தெளிந்த நீராக மாற்றுகிறான், சீரமைக்கிறான். அது எளிதான செயல் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வதால் தான் இந்த ஆசிரியர் என்ன சொல்கிறார்? இவன் யாரை விட உயர்ந்தவன்? மாபெரும் மன்னன் என்று அழைக்கப்படுகிற தாவீதை விட உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றார். வரலாற்றில் யோசியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் தான். சீர்திருத்தவாதி என்று நாம் சொல்ல போனால் யோசியாவை தான் முதல் மன்னனாக குறிக்கலாம். அதற்கு பிறகுதான் யோசபாத்து, எசேக்கியா அவர்கள் எல்லாம் வருகிறார்கள். இவர்களும் சீர்திருத்தவாதிகள் தான். ஆனால் இவர்களை விட பெருமை மிகு சீர்திருத்தத்தை செய்தவன் யோசியா என்பதை நாம் மறுக்கவே முடியாது. அதற்கடுத்து இறுதியாக தண்டனை தீர்ப்பை வாக்குரைத்தல், அதாவது 26ம் 27ம் 2 வசனங்களும் இந்த முதல் பெரும்பிரிவில் இருக்கிற கடைசி 2 வசனங்கள்.
அந்த கடைசி 2 வசனங்களை வாசியுங்கள், 26, 27. எனினும் மனாசே செய்திருந்த அனைத்தையும் முன்னிட்டு யூதாவின் மேல் ஆண்டவர் கடும் சினம் கொண்டிருந்தார். அந்த கொடிய சினம் இன்னும் தணியவில்லை. இவ்வளவு நல்ல செயல்களை யூதா நாட்டில் யார் செய்திருக்கிறா? யோசியா செய்திருந்தாலும் மக்கள் மீது யாருக்கு கோபம் தணியவில்லை? யாவே. யோசியாவை பற்றி நல்ல எண்ணம் இருந்தாலும், அவன் நல்லது செய்திருக்கிறான் என்றாலும் மக்கள் மனங்கள் மாறி இருக்கிறதா? இல்லை. யோசியா சட்டத்தை கையில் வைத்து எல்லாத்தையும் செஞ்சுட்டான். ஆனால் இது மக்கள் விரும்பிய செயலா? மக்கள் எல்லா சிலைகளையும் அகற்றுங்கள் என்று சொன்னார்களா? மக்கள் எங்களுக்கு இந்த சிலைகளே வேணாம், எங்களுக்கு மொலேக்க வேணாம், கெமோஷும் வேணாம், அதே மாதிரி அஷரேத்து வேணாம், பாகாலும் வேணாம் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. யாவேயினுடைய சிந்தனை அதில் தான் இருக்கிறது. எனினும் மனாசே செய்த அனைத்தையும் முன்னிட்டு யூதாவின் மேல் ஆண்டவர் கடுஞ்சினம் கொண்டிருந்தார். எல்லாவற்றுக்கும் ஆணிவேராக பார்ப்பது இந்த எசேக்கியாவுடைய மகன் மனாசே தான். அவன் தான் 42 ஆண்டுகள் 43 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அதாவது 686 642 வரை ஆட்சி செய்தான். 44 ஆண்டுகள். ஏறக்குறைய தென்னாட்டையே பாகாலுடைய வழிபாட்டு தலமாக மாற்றிவிட்டான். அஷரேயினுடைய வழிபாட்டு தலமாக மாற்றிட்டான். பல்வேறு கடவுள்களை உள்ளே புகுத்திவிட்டான். ஆலயம் தொட்டு கெதரோன் பள்ளத்தாக்கு எல்லா பகுதிகளிலும் தொழுகை மேடைகளை கட்டி அவன் குழந்தை பலிகொடுத்தலை ஊக்குவித்தான். ஆமோனும் அந்த வழியில் போனான். அதன் பிறகு இவற்றை சரி செய்ய வேண்டிய நிலையில் யோசுவா வந்தான். அவன் இந்த அளவுக்கு நல்ல செயல்களை செய்திருந்தாலும் மனாசே செய்த அத்தனை செயலையும் யாவேயால் மறக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, யூதா மக்கள் யோசியாவினுடைய செயலுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் என்பதையும் இங்கே கேள்விக்குள்ளாக்க வேண்டும். அவர்கள் உண்மையிலே விரும்பி செய்தார்களா, இல்லை அரசன் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்தான்? நம்ம இந்த எலும்புகளை எல்லாம் கொட்டினான் அப்படின்னா தீட்டுப்படுத்தினான். அப்போ மக்கள் போக முடியாது அதே இடத்துக்கு. அப்போ மக்கள் போக விரும்பினார்கள் தானே பொருள். அதனால தானே அவன் தீட்டுப்படுத்துகிறான். மக்கள் போகக்கூடாது அப்படிங்கிறத தடுப்பதற்கு தீட்டுப்படுத்துகிறான், மாசுபடுத்துகிறான். அப்போ மக்கள் உள்ளத்தில் இந்த தெய்வங்கள் மீது இன்னும் ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு தான் இது சுட்டி காட்டுகிறது. மக்களுடைய மனங்கள் மாறவில்லை. அதனால தான் யாவே அவருடைய சினம் தணியவில்லை. அதுவும் குறிப்பாக மனாசே செய்திருந்த அத்தனையும் அவரால் மறக்க முடியவில்லை. 27. எனவே ஆண்டவர், நான் இஸ்ரேலை போல் யூதாவையும் என் திருமுனின்று தள்ளிவிடுவேன். நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரையும் என் பெயர் இங்கு விளங்கும் என்று நான் கூறிய கோவிலையும் உதறி தள்ளுவேன் என்றார். இதுதான் அழிவுக்கான வாக்குறுதி. எருசலேம் நகர் தண்டனை பெற வேண்டும். நகர் மட்டுமல்ல, யூதா எருசலேம் நகரம், அந்த நகரில் நகர் மட்டுமல்ல, எருசலேம் நகரில் என் பெயர் விளங்கும் என்று சொன்ன கோவிலும் தகர்க்கப்படும், நகரம் தகர்க்கப்படும். அதுக்குரிய காலம் நெருங்கி வந்து விட்டது என்கிற ஒரு அறிவிப்பு போல இந்த பகுதி அமைகிறது. யோசியா கடைசி கட்டத்தில் அதை நிலைநிறுத்த முயற்சி செய்கிறான். ஆனால் மக்களுடைய மனங்கள் மாறாதனால நகருடைய அழிவை அவர்களால் தடுக்க முடியவில்லை. எருசலேம் ஆலயத்தினுடைய அழிவையும் அவர்களால் தடுக்க முடியாது. ஏன்னால் அந்த அளவுக்கு யாவே எருசலேம் நகரின் மீதும் மக்கள் மீதும் அவர்களுடைய முந்தைய அரசர்கள் மீதும் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார். எனவே தண்டனை தீர்ப்பை அவர்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும். தாங்கள் செய்த குற்றங்களுக்கு யாவேயை அவர் புறந்தள்ளியதற்கு, முழுக்க இந்த யாவே வழிபாட்டை பாகால் வழிபாடாக அவர்கள் திசை திருப்பியதற்கு, பல்வேறு தெய்வங்களை அவர்கள் உள்ளிழுத்ததற்கு, சிலை வழிபாட்டினுடைய அந்த பேசித்தனங்களை எல்லாம் அவர்கள் உள்ளே புகுத்தியதற்கு அவர்கள் தண்டனை அடைந்து தான் தீர வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை இங்கே யாவே சுட்டி காட்டுகிறார். தந்தை 23ஆம் அதிகாரத்தில் 2 பெரும் பிரிவுகள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம். முதல் பிரிவை முடித்திருக்கிறோம். முதல் பிரிவு யோசியா யாவேயுடன்
உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வதும் அவனுடைய சீர்திருத்தம் முதல் பிரிவு. அது 23ஆம் அதிகாரம் 1 to 27 வசனங்கள் முடியும். அதுதான் நம்ம 6 பிரிவாக பிரித்து இதுவரை பார்த்துருக்குறோம். 2வது பெரும்பிரிவு வந்து யோசியாவினுடைய ஆட்சியின் இறுதியும் அல்லது முடிவும் அவனுடைய வழிமரபினரும் அல்லது அவனை தொடர்ந்து ஆட்சி செய்தவர்களும் அப்படிங்கிற தலைப்பு. அதில் வந்து இவனை தொடர்ந்து 2 அரசர்கள் பட்டியல் வந்து இதில் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த 2 பேரையும் பார்க்க போகிறோம். எனவே 3 பதிகளாக இருக்கிறது, குறும்பிரிவுகளாக. 28 to 30 வரை நம்ம யோசியாவுடைய இறப்பை பற்றி பார்க்க போகிறோம். இறப்பு என்பதை விட அவன் கொல்லப்படுதல், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். 31 to 34 முடிய யூதாவினுடைய அரசனாக யோகாவாசி இருப்பதை பார்க்க போகிறோம். 23ஆம் அதிகாரம் 35 to 37 முடிய அந்த 3 வசனங்கள் வந்து யோயாக்கிமுடைய ஆட்சியை பற்றி பார்க்க போகிறோம். எனவே ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது 10 வசனங்கள் 28 to 37 முடிய 10 வசனங்கள் வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது, குறும்பிரிவுகளாக. இப்போ முதல் பிரிவு யோசியாவினுடைய ஆட்சியின் முடிவும் அவன் கொலை செய்யப்படுவதும், அந்த பகுதியை நாம் பார்ப்போம். யோசியா ஆட்சியில் பிற நிகழ்வுகளும் அவர் செய்தவையாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? இது வழக்கமாக சொல்லுகிற அந்த பாணிதான். யூதா அரசர்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய பிற செயல்கள் எல்லாமே குறிப்பேட்டு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி இஸ்ரேல் நாட்டில் ஆட்சி செய்த அரசருடைய குறிப்புகளும் அவர்களுடைய குறிப்பேட்டில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நமக்கு இந்த அரசர்கள் புத்தகத்தில் முழுக்க இடம்பெறுவது எல்லாமே யூதா அரசர்களுடைய குறிப்பேட்டு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை தான். எனவே பெரும்பாலான அரசர்கள் வடநாட்டோடு தொடர்புடையவர்களாக இருந்தால் அவர்களுடைய குறிப்புகள் வடநாட்டு அரசர்களுடைய குறிப்புகள் இணைக்கப்படும். இல்லாவிட்டால் வடநாட்டு அரசுகளை பற்றிய குறிப்புகள் அதிகமாக இந்த அரசர்கள் புத்தகத்தில் இடம்பெறாது, அல்லது குறிப்பேட்டு புத்தகத்திலும் இடம்பெறாது. என்றால் அவர்களுடைய குறிப்பேடு என்பது தனியாக இருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்து அவர்கள் வரலாறை எழுதவில்லை. யூத அரசர்களுடைய குறிப்பேட்டை அடிப்படையாக வச்சு தான் வரலாற்றை எழுதுகிறார்கள். இந்த யூத அரசுகளோடு எந்தெந்த வடநாட்டு அரசுகள் தொடர்பில் உடையவர்களாக இருந்தார்களோ அவர்களை பற்றிய சில குறிப்புகள் இதில் இடம்பெற்றிருக்கும். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அசிரியருடைய வலு குன்றியது, பாபிலோனுடைய வலிமை அதிகமானது. அப்போ அசிரியர்களுடைய வலுவின்மையை இவர்கள் முழுவதுமாக கார்கமிஷ் என்கிற பகுதிக்கு, லெபனான் மலைகள் இருக்கிற பகுதிகளுக்கு ஓடி வந்து விட்டான். இந்த சூழ்நிலையில் இவர்களெல்லாம் விரட்டுகிறவன் யார் என்றால்